அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மிகவும் அருமையான ஒரு சத்தியம் இது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதற்கான அர்த்தம், நல்லதும் கெட்டதும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் நீங்களே. நீங்கள் விதைப்பது அறுவடை செய்கின்றீர்கள். நீங்கள் விதைப்பதை நீங்களே அறுவடை செய்கின்றீர்கள் என்ற அர்த்தம். இதை பத்தி ஆழமா பார்ப்போம். இந்த சத்தியம் உங்களுக்குள் ஆழமாக புரிந்தால் மிகப்பெரிய ஒரு தீர்வுக்குள் நீங்கள் நுழைவீர்கள். ஆக்சுவலி எல்லா செயல்களுக்குமே, எல்லா சம்பவங்களுக்கும் தெளிவான ஒரு தீர்வு கிடைக்காதனால தான் வாழ்க்கையில பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கின்றது. அதாவது ஒரு பிரச்சனை, அது உடல் நோய்களாகட்டும், செல்வங்கள் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், உறவுகள் சார்ந்த முரண்பாடுகளாகட்டும், ஆன்மீகம் சார்ந்த அனுபவங்களாகட்டும், இவை அனைத்துமே ஒரு நிரந்தரமான ஒரு தெளிவான தீர்வு கிடைக்காதனால தான் தொடர்ந்து நீடிச்சு கொண்டே இருக்கின்றது பிரச்சனைகள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ன, உங்களுக்குள்ள ஒரு உதாரணமா சொல்றேன். அந்த காலத்து தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ரீல் இருக்கும். ரீலுக்கு பின்னாடி இந்த லைட் வச்சிருப்பாங்க, இந்த வெளிச்சம், லைட் எஃபெக்ட். அந்த ரீல் என்ன இருக்கோ அது திரையா காமிக்குது, திரையில வந்து விழுது, அது படமா வருது. அப்ப இதே போலதான் உங்களுக்குள்ள கான்சியஸ்னஸ் என்கின்ற உயிர் சக்திக்கு முன்னாடி மனதில் பதியப்பட்ட வாழ்க்கை பற்றி பதியப்பட்ட உணர்ச்சி முடிச்சுகள் இருப்பதனால் அந்த லைட் எஃபெக்ட் என்ற கான்சியஸ்னஸ் உணர்ச்சி முடிச்சுகளை வெளிப்படுத்தும் போது அது வாழ்க்கையா மாறுது. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய உணர்ச்சி முடிச்சுகளை சார்ந்துதான் வாழ்க்கை நல்லது கெட்டது என்பது தீர்மானம் செய்யப்படுகின்றது. அப்படின்னு அர்த்தம், உங்க வாழ்க்கையில எதை கேட்டாலும் ஒரு அனுபவத்தின் தொகுப்பு வச்சிருப்பீங்க. அந்த அனுபவத்தின் தொகுப்பு தான் வாழ்க்கையா மாறுது. உதாரணத்துக்கு தொழில நிறைய ஏமாறுறோம், நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா ஏமாறக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள இருக்கு. அதே போலதான் உறவுகள் சார்ந்தோம், ஆரோக்கியம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பற்றி தெளிவான விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியம் கிடைக்க தான் செய்யும். என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் உணர்வா மாறுது. அதுபோல நல்லதும் கெட்டதும் மற்றவர்களால் இல்லை. எப்படி? நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய எண்ணங்களை நீங்க சரிவர இயக்க தெரியவில்லை என்றால், உங்களுடைய எண்ணங்களை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அதுதான் வாழ்க்கையா மாறும். லைஃப் இஸ் நத்திங் பட் திங்கிங் தான். வாழ்க்கை என்பதே ஒரு சிந்தனை தான். வாழ்க்கையில எல்லா செயலுக்குமே நீங்க யோசிக்கணும். அந்த உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் சரிவர இல்லை அப்படின்னா நீ எதையுமே சரிவர எடுத்துட்டு போக முடியாது. உங்களை நீங்களே கவனிச்சு பார்த்து, உங்களை நீங்களே கவனிச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி 5ஆம் அறிவிலிருந்து 6வது அறிவாக பிறந்த மனிதன் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டதோ, அதே போல்
இந்த பரிணாம வளர்ச்சி என்பது எப்ப நடக்கும் அப்படின்னா, 6வது அறிவாக மனிதனாய் பிறந்திருக்கின்ற நீங்கள் உள்முகமாக திரும்பி உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளும் கவனிக்க துவங்குகிற கணமே நீங்கள் அடுத்த பரிணாமத்திற்குள் நுழைகின்றீர்கள். மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. எப்பொழுது மனிதன் முக்தியை நோக்கி அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்கின்றார்கள் என்றால், தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிக்க துவங்கின அடுத்த கணம் அது துவங்க ஆரம்பிக்குது. உங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிக்க சொன்னா அது பண்ணா பரவாயில்ல, மற்றவங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதாங்க பிரச்சனை. அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க, அவங்க ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இதை பற்றியே சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க செய்ய வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா அது நடக்கும். எப்பொழுது நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்க துவங்குகின்றீர்களோ உயர்ந்த பரிணாமத்திற்குள் நகர துவங்கி விட்டீர்கள். இது ஆன்மீகம். ஒரு மனிதன் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாவே அவங்க லைஃப் உண்மையிலேயே நல்லா இருக்கும். உண்மையிலேயே நல்லா இருக்கும். எப்படி? தன்னம்பிக்கை உள்ளுக்குள் உருவாக துவங்கும். தன்னம்பிக்கை உருவாகாததற்கு காரணம், தன்னம்பிக்கை உருவாகாததற்கு காரணமே அந்த எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் சதா நெகட்டிவாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இன்னமும் பிரச்சனை அதிகமாயிட்டு தான் இருக்கும். சற்று உள்ள திரும்பி, ஏன் இந்த எண்ணம் இப்படி சொல்லிக்கிட்டே கிடக்குது, தொழில் நல்லபடியா நடக்காது, ஏதோ பரவாயில்ல சுமாரா இருக்கு, ஏன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கு மைண்டு? சற்று உள்முகமாக திரும்பி பாருங்கள். கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளையே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை முதலில் சரி செய்ய வேண்டும். இன்னும் சில பேர் வேற இதை கண்டுக்காத வேற சொல்லிடுறாங்க. அப்படியே கண்டுக்காமலாம் இருக்க முடியாது. உள்ளுக்குள் திரும்பி உங்கள் எண்ணங்களை கவனிக்க துவங்கும் போது உங்களுக்கு பாடம் தெளிவாக புரிஞ்சிரும். நான் விதைத்த விதைதான் வளர்கின்றது. என்னுள் நான் பதிய வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் செயலாக மாறுகின்றது. First complete yourself. தீதும் நன்றும் பிறதரவாரா என்கின்ற மகா வாக்கிய சத்தியம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருங்கிற நான் முதல் ஏத்திக்க மாட்டேன். அது எப்படி? நல்லது கெட்ட என்னனால நடக்குதா? ஜென்ரலா ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு நண்பரையோ ஒரு உறவினர்களோ குறை சொல்றீங்க அப்படின்னா அவங்களே கேட்டா அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க. இப்ப யாருதான் இந்த குறையை சரி பண்றது? நான் கான்சியஸா இருந்ததுன்னா, நான் கவனத்தோட இருந்திருந்தா இது நடந்திருக்காது. நான் நிதானமா இருந்தா இது நடந்திருக்காது. நான் தெளிவா யோசிச்சிருந்தா இது தவறான முடிவு எடுத்திருக்க மாட்டேன். நான் ஏன் தெளிவா சிந்தனை பண்ணல? அதுக்கு காரணம் என்ன? இதை பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டுனாவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய பலமே உங்களுடைய மனதை கையாளும் தன்மை தான் மிகப்பெரிய பலம்ங்கிற நான்.
நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கட்டும். உங்களை நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்குங்க. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி, ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். உங்களுடைய மனசை ஹேண்டில் பண்ண முடியலையா? சின்ன செயலோட ஹேண்டில் பண்றது கஷ்டம். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு ரொம்ப பதட்டமா இருப்போம். மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்துங்கள். அடுத்த பரிணாம வளர்ச்சிக்குள் நுழைவீர்கள். புரியாத பாஷையாக பெரிய பெரிய ஆன்மீக சத்தியத்தை பெரிய ஆன்மீக வார்த்தையில சொல்ல வரல, பிராக்டிக்கலான விஷயத்தை நான் சொல்றேன். மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்துங்கள். வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. தொழில் வளர்ச்சி அடையதுக்கு காரணம் என்ன? நான் தான். உடல் ஆரோக்கியமின்மைக்கு காரணம் நான் தான். உறவுகளை ஹேண்டில் பண்ண முடியாததுக்கு காரணம் நான் தான். அப்படி சொன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மற்றவங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. அப்படி சொன்னா பிரச்சனை சால்வ் ஆகாது. எழுந்து நில்லுங்கள். உங்களை கவனிக்க துவங்குங்கள். இந்த சத்தியத்தின் மூலமாக, இந்த சத்சங்கத்தின் மூலமாக நான் சொல்லும் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, உங்களை கவனிக்க துவங்குங்கள். உங்களை என்பது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும். அப்படின்னா என்ன? உங்களுக்குள்ள ஓடுகின்ற எண்ணங்களையும் அதை சார்ந்த உணர்ச்சிகள் இருக்கும். இந்த ரெண்டையும் கவனிங்க. அதற்கான குழப்பத்திற்கான அந்த முடிச்சுக்கான தீர்வு உங்களுக்குள்ள இருந்தே உதிக்கும். நல்லா கவனிச்சுக்க இந்த வார்த்தைய. ஒரு பிரச்சனையை சார்ந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள், ஒரு வழியை சார்ந்த எண்ணங்களும் உணர்ச்சிகள் பொங்குது அப்படின்னா, அதை உள்முகமாக கவனிக்க துவங்கும் பொழுது அது எதிலிருந்து உதிக்குதுங்கிறதுக்கான உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அது எதனால பதியப்பட்டது, அதோடைய மூல காரணம் உங்களுக்குள் புரிய ஆரம்பிச்சிருங்கிற. நான் நல்லா கவனிச்சுங்க. ஒரு பாதிப்புகள் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாதிப்புடைய மூலத்தை நாம் தெரிந்து கொள்ளாதனாலதான். என்னது? இந்த மூலத்தை நாம் தெரிந்து கொள்ளாதனாலதான் அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஹெல்த் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகட்டும், இது எல்லாத்தோடைய மூலம், இதை சார்ந்த பாதிப்புகளுடைய மூலம் நமக்கு தெரியாதனால தான் அது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. உள்ள தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. சற்று அதை கவனிச்சிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள தெளிவாக ஆரம்பிச்சிடும். எப்ப கவனிக்க ஆரம்பிச்சுக்கிறீங்களோ வெளியே மற்றவங்களை குறை சொல்ற நிறுத்திடும். மிகப்பெரிய விடுதலையே மற்றவங்க குறை சொல்றது விடுதலை ஆகிறது தான். உள்ளுக்குள்ள திரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. சொல்யூஷன் கிடைக்கும். ஓ, இதனாலதான் இது நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், இதனாலதான் எனக்குள்ள பதிஞ்சிருக்கு, இந்த தவறை செய்ததனால் இது நடந்தது அப்படின்னு அர்த்தம். நான் கவனத்தோடு இல்லாததனால் இது நடந்தது, பேராசையில் சிக்கியதனால் இது நடந்தது, இந்த இழப்பை சந்தித்தேன். இது போன்று உள்முகமாக ஒரு மிகப்பெரிய தீர்வுக்குள் நுழைவீர்கள். அந்த தீர்வே உங்களுக்கு மிக பெரும் ஆனந்தத்தை தரும். மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த குழப்பம் தான். மிகப்பெரிய கிஃப்ட் தீர்வு, குழப்பத்திலிருந்து விடுதலை.
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். தெளிவு பெற்றேன், அதனாலதான் ஞானம் என்கின்ற வார்த்தைக்கு தெளிவு அல்லது புரிதல் என்று அர்த்தம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, கெட்டதும் நல்லதும் மற்றவர்களால் வருவதில்லை, அனைத்து நல்லதும் கெட்டதும் உங்களாலேயே உருவாக்கப்படுகின்றது, அதற்கு முழு காரணம் நீங்களே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இக்கணம் முடிவு செய்யுங்கள். இக்கணம் முதல் மற்றவரை நான் குறை சொல்வதை நிறுத்துகின்றேன். அனைத்து பிரச்சனைகளுக்கும் நானே மூல காரணம். இது மூலமாக நான் சொல்லும் வார்த்தை என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு கான்சியஸோட ஒரு கவனத்தோட இருந்தோம்னா நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற முடிவு உங்க கையில் இருக்கும். அந்த தெளிவோடு நகரும் போது தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க. இது மூலமாக நான் சொல்லும் சத்தியம் இதுவே. உள்முகமாக திரும்புங்கள். உங்கள் எண்ணத்தையும் உணர்ச்சிகளையும் கவனிக்க துவங்குங்கள். அதற்கான முடிச்சுக்கான தீர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர முடியும். அந்த தீர்வும் மிக பெரும் ஆனந்தத்தையும் சுதந்திரத்தையும் தரும் என்பதை புரிந்து கொண்டு வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள்.